1912 டைட்டானிக் கப்பல் நடுக்கடல்ல மூழ்கும் போது 1500க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து ஒரு சில பேர் தப்பிச்சாங்க. அப்படி தப்பிச்சவங்கள ஒருத்தர் தான் நாரிஸ் வில்லியம். இவருக்கு என்னாச்சு, இவர் எப்படி தப்பிச்சாருன்றது தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். டைட்டானிக் கப்பல் எப்படி நடுக்கடல்ல பனிப்பாறையில மோதி மூழ்குச்சுன்றதையும் இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டைட்டானிக் இந்த கப்பலை முதல்ல உருவாக்க காரணமே அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சொகுசு கப்பலை உருவாக்கணும். அந்த கப்பல் எந்த சூழ்நிலையிலுமே முழுகாம இருக்கணுன்ற நோக்கத்தில் தான் 1909 ஹேர் அண்ட் உல்ப்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய கப்பல் தயாரிக்கிற நிறுவனம் 2000 ஒர்க்கர்ஸை வச்சு 26 மாசத்துல டைட்டானிக் கப்பலை உருவாக்குறாங்க. இந்த கப்பலை ஒயிட் ஸ்டார் லைன் சொல்லப்படுற ஒரு நிறுவனம் தான் மக்கள் மத்தியில் எடுத்துட்டு வராங்க. இந்த நிறுவனம் டைட்டானிக் கப்பலை விளம்பரப்படுத்தும் போதே எப்படி விளம்பரப்படுத்துறாங்கன்னா, உலகத்தில் இருக்க கப்பல்கள்லேயே இதுதான் ரொம்ப லக்ஸுரியான கப்பல், எந்த சூழ்நிலையிலுமே முழுகாதுன்னு சொல்லி விளம்பரம் படுத்துறாங்க. ஏப்ரல் 10, 1912 இந்த கப்பல் அதோட முதல் பயணமா இங்கிலாந்துல இருக்க சவுத் ஆம்டன்ல இருந்து அமெரிக்காவில் இருக்க நியூயார்க்கு போக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயணத்துக்கு எக்கனாமிக் கிளாஸ்க்கு $30 ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு $150 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இன்னைய மதிப்புக்கு 3.5 லட்சம் ரூபாய். அந்த காலகட்டத்தில் இருந்த கப்பல்கள்லேயே ரொம்பவும் லக்ஸுரியான கப்பல்னு சொன்னதுனால மக்கள் எல்லாருமே டிக்கெட்ஸை புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா டிக்கெட்ஸுமே வித்து போகுது. ஏப்ரல் 10, 1912 அன்னைக்கு 2240 பேசஞ்சர்ஸோட 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேப்டனான எட்வர்ட் ஸ்மித் தலைமையில் டைட்டானிக் கப்பல் இங்கிலாந்துல இருந்த சவுத் ஆம்டன்ல இருந்து நியூயார்க்கு கிளம்புது. கப்பல் அதோட பயணத்தை தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே கேப்டனான எட்வர்ட் ஸ்மித்துக்கு ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனியோட ஓனர் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. எதுக்காகனா, டைட்டானிக் கப்பல் நியூயார்க்கு கொஞ்சம் கூட தாமதமாக வரக்கூடாது, சொன்ன அன்னைக்கு ஏப்ரல் 17 டைட்டானிக் நியூயார்க்கு வந்து சேரணும்னு சொல்லியிருக்காரு. எதுக்காகனா, இந்த கப்பலை விளம்பரப்படுத்தும் போதே இந்த கப்பல் உலகத்திலேயே ரொம்ப லக்ஸுரியான கப்பல், எந்த சூழ்நிலையிலுமே முழுகாது, அது இல்லாமல் ஃபாஸ்ட்டாக போகிற கப்பல்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே மக்கள் மத்தியில் நம்மளோட பேர் கெட்டு போயிடும். அதனால் சொன்ன மாதிரி ஏப்ரல் 17 கொஞ்சம் கூட தாமதமாகாமல் டைட்டானிக் நியூயார்க்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. இதனால கேப்டன் எட்வர்ட் ஸ்மித் என்ன பண்ணுறாருன்னா, தன்னால் டைட்டானிக் கப்பலுக்கு எந்த ஒரு கெட்ட பேருமே வந்துடக்கூடாதுன்றதுனால டைட்டானிக் கப்பலை அதோட ஸ்பீட் லிமிட்ல இருந்து இன்னும் வேகத்தை அதிகப்படுத்த சொல்லி டைட்டானிக் கப்பலை வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. 3 நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் டைட்டானிக் கப்பல் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கு. இடையில பிரான்ஸ், அயர்லாந்தில் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் நியூயார்க்கு நோக்கி டைட்டானிக் கப்பல் பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்கு. 4வது நாள் ஏப்ரல் 14, 1912 அன்னைக்கு நைட்டு டைட்டானிக் கப்பல் நடுக்கடலில் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது டைட்டானிக் கப்பலுக்கு முன்னாடி பயணம் செஞ்ச கப்பல்களில் இருந்து டைட்டானிக் கப்பலுக்கு 6 டைம் வார்னிங் வந்திருக்கு. அந்த வார்னிங் எதுக்காக வந்திருக்குன்னா, டைட்டானிக் கப்பல் பயணம் செஞ்சுட்டு இருக்கிற வழியில் பனிப்பாறைகள் இருக்கிறதா அந்த ஒரு வார்னிங் வந்திருக்கு. ஆனால் டைட்டானிக் கப்பலில் இருந்த ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர்ஸ் இதை பெருசாக எடுத்துக்காம விட்டுடுறாங்க. கேப்டனுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீப்புள்ஸோட பிஸியாக இருந்ததுனால இந்த ஒரு விஷயத்தை கேப்டன் கிட்டையும் சொல்லாமல் விட்டுறாங்க. எப்பயுமே கப்பல்களில் சேஃப்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, கப்பலுக்கு மேலே இருந்து கப்பலுக்கு முன்னாடி ஏதாவது தடைகள் வருதான்னு சொல்லி பார்த்து சொல்லணும். ஆனால் அன்னைக்கு பனிமூட்டம் ரொம்பவுமே அதிகமாக இருந்ததுனால அவங்களாலையுமே அந்த பனிப்பாறைகளை தெளிவாக பார்க்க முடியாமல் போயிடுது. கப்பலுமே கொஞ்சமாக பனிப்பாறை பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் முன்னாடி பனிப்பாறை இருக்குன்றது அந்த சேஃப்டி கார்ட்ஸுக்கு தெரிய வருது. அவங்க போய் கேப்டன் கிட்ட சொல்றாங்க. கேப்டன் உடனே கப்பலோட வேகத்தை குறைக்க சொல்லிட்டு திசையை மாற்ற சொல்றாரு. ஆனால் டைட்டானிக் கப்பல் அப்போ போன வேகத்துக்கு உடனே நிறுத்துறதோ இல்லை திசையை மாற்றுறதோ சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருந்திருக்கு. இவங்களுமே அந்த பனிப்பாறையை தூரத்துலேருந்து பார்த்துட்டு சின்னதாக தான் இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கப்பல் பக்கம் போக தான் எவ்வளோ பெரிய பனிப்பாறைன்னு சொல்லி இவங்களுக்கு தெரிய வருது. கப்பலுமே பனிப்பாறையில் மோதிடுது. ஆனால் கேப்டன் என்ன நினைக்கிறாருன்னா, எந்த சூழ்நிலையுமே டைட்டானிக் முழுகாதுன்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்திருக்காரு. ஆனால் டைட்டானிக்கில் இருந்த 16 பல்கெட்ஸில் 4 பல்கெட்ஸ் உடஞ்சா கூட டைட்டானிக்கால் சர்வே பண்ண முடியும். ஆனால் அந்த பனிப்பாறையில் மோதனதுனால கிட்டத்தட்ட 5 பல்கெட்ஸ் உடஞ்சிருது. இதனால கப்பலுக்குள்ள வேகமா தண்ணி வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து 3rd ஃப்ளோர் வரையும் சீக்கிரமா தண்ணி வர ஆரம்பிக்குது. அந்த டைட்டானிக் கப்பல்ல தான் ஸ்டார்லைன் கம்பெனியோட மேனேஜர் டைரக்டரான ஜோசப் ப்ரூஸ் இருந்திருக்காரு. அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, பல்கெட்ஸோட டோர்ஸை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கப்பலுக்குள்ள தண்ணி வராது, அதுக்கப்புறம் டைட்டானிக் முழுகாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா 4வது ஃப்ளோர் வரையும் தண்ணி வந்த உடனே கேப்டனுக்கு கப்பல் முழுக போகுதுன்னு சொல்லி தெரிய வருது. இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த மக்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க. கப்பலோட கேப்டனான எட்வர்ட்
ஸ்மித் என்ன பண்ணுறாருன்னா ரேடியோ மூலிமா பக்கத்தில் இருக்க எல்லா கப்பல்களுக்குமே தகவல் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் ஷிப்பில் இருக்க எல்லா பேசஞ்சர்ஸுமே லைஃப் போட்டில் ஏற்றலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. டைட்டானிக்கோட டிசைன் படி டைட்டானிக் கப்பலில் 32 லைஃப் போட்ஸ் இருந்திருக்கணும். ஆனால் வெறும் 20 லைஃப் போட்ஸ் தான் இருந்திருக்கு. அங்கே வேலை செய்கிற நபர்களுக்கு ஒழுங்காக ட்ரைனிங் கொடுக்காததுனால ஒரு லைஃப் போட்ஸில் எவ்வளோ பேரை ஏற்றணுன்றதே தெரியாமல் அதிகப்படியான மக்களை ஏற்றி ஒரு சில லைஃப் போட்ஸ் கப்பலில் இருந்து கீழே இறக்கும் போது வெயிட் அதிகமாக இருந்ததுனால கயிறுகள் வந்து நிறைய மக்கள் கடலுக்குள்ள விழுந்திருக்காங்க. 32 லைஃப் போட்ஸ் இருந்திருந்தா 1178 பேரை காப்பாற்றிருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 20 லைஃப் போட்ஸை வச்சு வெறும் 710 பேரை தான் காப்பாற்றிருக்காங்க. மீதி 1530 பேர் கடலுக்குள்ள விழுந்து இறந்து போயிருக்காங்க. அவங்க கடலுக்குள்ள விழுந்தும் போது கடலோட டெம்பரேச்சர் -2 டிகிரியில் இருந்திருக்கு. -2 டிகிரி குளிரில் ஒரு மனிதனால் 15லேருந்து 30 நிமிஷம் தான் உயிர் வாழ முடியும். ஆனால் டைட்டானிக் கப்பலில் இருந்து 1530 பேருக்கு மேலே தான் இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நாரிஸ் வில்லியம் கப்பலுக்குள்ளே இருக்கும்போது அவரால் அந்த லைஃப் போட்டில் ஏற முடியாமல் போகுது. இதனால் நாரிஸ் வில்லியம் என்ன முடிவு பண்ணுறாருன்னா கடல் தண்ணியில் குதித்து தப்பிச்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி -2 டிகிரி இருக்க கடல் தண்ணியில் குதிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ரெஸ்கியூ டீம் வந்து அவரை காப்பாற்றிடுறாங்க. ஆனால் ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இருந்த தண்ணிக்குள்ளே இருந்ததுனால அவருடைய 2 கால்களுமே செயலிழந்து போயிடுது. டாக்டர்ஸ் அவருடைய கால்களை தனியாக வெட்டி ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாரிஸ் வில்லியம் ஒரு டென்னிஸ் பிளேயராக இருந்ததுனால அவருடைய கால்களை வெட்டி எடுக்கிறதுக்கு அவர் ஒத்துக்காமல் முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாள்லயே அவராக முயற்சி பண்ணி கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்து அவருடைய கால்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. திரும்பவும் டென்னிஸ் ஆட ஆரம்பித்து விம்பிள்டன் டபுள் சாம்பியனையும் வின் பண்ணியிருக்காரு.